ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்னுடைய குருநாதன் சுகர் பிரம்மதிஷியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். எந்த ஒரு ஜாதகருக்கும் 2ஆம் பாவம் கெடக்கூடாது. அப்படி கெட்டவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருப்பார்கள். 2ஆம் பாவம், 2ஆம் பாவ அதிபதி இவர்களின் நிலையை பொறுத்தே ஒருவருடைய பொருளாதாரம் அமையும். இந்த 2ஆம் பாவம் மற்றும் 2ஆம் பாவ அதிபதி எக்காரணம் கொண்டும் 8, 12 அதிபதிக்கு தொடர்பை பெறக்கூடாது. அப்படி பெற்றவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருப்பார்கள். இந்த 2ஆம் பாவ அதிபதி மிக நல்ல நிலையில் இருந்தால் அவர் குருவுடைய சேர்க்கையை, சுக்கிரனுடைய சேர்க்கையை பெற்றால் மிகவும் சிறப்பு. ஏனென்றால் சுபகிரகங்கள் இவை இந்த சுக்கிரன் உடைய சேர்க்கை பெற்று சுபமாக இருப்பவர்கள் அன்றாட செலவுகளுக்கு கண்டிப்பாக அவர் பிறரிடம் கையேந்த மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையான பணம் தானாகவே வரும். அதே போல் குருவுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அவர்கள் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள். அவர்களின் கைகளில் பணப்புழக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த 2ஆம் அதிபதி எக்காரணம் கொண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கெடக்கூடாது. இந்த 2ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்து பொருளாதாரம் என்பது அமையும். அதே போல் இந்த 2ஆம் அதிபதி லக்ன சுபர்கள் என்று சொல்லக்கூடிய 5, 9 ஸ்தானங்களில் இருப்பதும், அதே போல் 6, 10 ஸ்தானங்கள் இருப்பதும், 2, 6, 10 ஸ்தானங்கள் இருப்பதும் மிகவும் சிறப்பு. அதே போல் 3, 7, 11 பாவங்கள் இருந்தால் சுமாராகத்தான் இருக்கும். அதனால் இந்த நல்ல பாவங்களில் இந்த அதிபதி அமைந்து சுபத்துவமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி.